நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோடை பொறுத்தளவு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டிக் ஓப்பனிங் பண்ணுற டேவா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராகவ் வீட்டில் வந்து உட்காந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஆகாஷோட அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இந்த பொட்டிக் கடை வைக்கிறதே பிடிக்கவே இல்லை. ஏன்னா அந்த பொட்டிக் கடை வச்சா அபியும் அணுவும் இங்கே வருவாங்க, அதனால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா கலாட்டா பண்ண பார்க்குறாங்க. ஆனால் வந்து நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு அது அபிக்கும் எனக்கும் இருக்கிற டீலிங், அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போட்டுடுறாங்க. இங்கே மறுநாள் காலையில் வந்து அபி வந்து பார்த்திங்கன்னா பொட்டிக் ஓப்பன் பண்ணுறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும்தான் அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க, மற்றபடி யாருமே வரவே இல்லை. ஆனால் இந்த முரளியோட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே அந்த ஓப்பனிங்க்கு அனுப்பி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் அந்த கடை ஓப்பனிங்லேயே அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு திட்டம் போட்டு எப்படியோ பேசி எல்லாத்தையுமே அந்த ஓப்பனிங் செரமனிக்கு அனுப்பி வச்சிட்றாங்க. அதே மாதிரி அபியோட ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்பனிங்க்கு போகுது. ஸோ இங்கே வழக்கம் போல் நம்ம அணு வந்த உடனே அக்கா சும்மா இருப்பாங்களா? ஸோ ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபங்க்ஷனுக்கு சிறப்பு விருந்தினராக நம்ம மகாவையும் முத்துபியும் வர வச்சுருக்கிறாங்க. அவங்க தான் கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா மகாவுக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஓப்பனிங் செரமனி நடந்து கேக் கட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே இங்கே வந்து நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி நம்ம ஆகாஷ் வந்து அணுக்கிட்ட போயிட்டு பூ கொடுத்து ரொமான்ஸாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை மேலே இருந்து ஆகாஷோட அம்மா பார்த்துட்டு அவங்க வீட்டுக்காரரையும் அழைச்சிக்கிட்டு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ பிரச்சனை எந்த மாதிரி போய் முடியும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ அணுவோட பேரண்ட்டு இங்கே இருக்கிறதுனால அவங்களும் வந்துடுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஊர்லேயே எதுக்காக ஊரில் இருந்து திருப்பி இங்கே வந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே வீட்டில் ராகவ் வீட்டில் எல்லாருக்குமே தெரியுது இவங்க வந்து பார்த்திங்கன்னா டூர் போகிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமே இப்போ தான் தெரிய வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.